வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த அவியல் பண்ணுறதுக்கு நான் ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறிகள்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டும் முள்ளங்கி மட்டும் சேர்க்கல. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, கோவக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் இது எல்லாமே நான் இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா சுத்தம் பண்ண இந்த காய்கறிகளை இப்போ ஒரு பேனில் போட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய்கறிகளில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் காய்கறிகளோட ஒரு 4 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். அவியலுக்கு நம்ம தக்காளி சேர்க்க வேண்டாம். காய்கறி வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு விழுது அரைச்சிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய்கறிகள் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு புளிப்புக்காக தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா மிக்சியிலையோ இல்லைன்னா பிளெண்டர்லேயோ போட்டு நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுட்டு இதிலேருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது தயிரையும் சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து இதோட சென்டரில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த சூட்டிலே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் இருக்க அந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு கமகமன்னு வாசனை வரும். ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பரான நம்மளோட அவியல் ரெடி ஆகிடுச்சு. வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அவியலில் நம்ம சாதத்துக்கும் பரிமாறலாம். அதே சமயத்தில் தோசை, அடைக்கும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த அவியலில் நம்ம எல்லா காய்கறிகளும் சேர்த்து பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.